ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் இவரு, சவுத் இந்தியன் விக்கெட் கீப்பர் இவரோட கெரியரை முடிச்சு விட்டாராம். இப்ப ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் இவரு, சவுத் இந்தியன் விக்கெட் கீப்பர் இவரோட கெரியரை முடிச்சு விட்டுருக்காராம். இவரோட கெரியரை முடிச்சு விட்டது இவர் கிடையாது, இவரே தான். அதே மாதிரி ஒருவேளை இவரோட கெரியர் முடிவுக்கு வருது அப்படின்னா அது காரணம் இவர் கிடையாது, இவரே தான். இவருக்கு முன்னாடியே இவர் டெபு ஆயிட்டாரு. இது வரைக்கும் இன்டர்நேஷனல்ல 170க்கு மேல மேட்சஸ் விளையாடி இருக்காரு. ஆனா ஒரே ஒரு 100 தான். பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ்னு பார்த்தா அந்த நிதாகஸ் ட்ரோஃபியை தவிர வேற எதுவும் பெருசா பண்ணது கிடையாது. இவர் T20ல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் இவருக்கு சான்சஸ்லாம் வழங்கப்பட்டது. அதை ஒழுங்கா கிராப் பண்ணிக்காதது காரணம் இவரோட பெர்ஃபார்மன்சஸ் தானே தவிர இவர் கிடையாது. இவரும் சரி பயங்கர டேலண்டடு. ஆனா அவங்க 2 பேருமே அவங்களோட பொட்டன்சியலுக்கு விளையாடல அப்படின்றத எல்லாரோட வருத்தமே. அண்ட் இவருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் டெபு பண்ணிட்டாரு. பட் இதுக்கு முன்னாடி என்னதான் ஆன் அண்ட் ஆஃபா சான்சஸ் கொடுக்கப்பட்டாலும், ஒரே ஸ்லாட்ல அவருக்கு சான்சஸ் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டாலும், லாஸ்ட் 2-3 சீரீஸா அவர் ஓப்பனரா தான் ஆட வச்சிருக்காங்க. இவர் ஃபெயில் ஆயிருக்காரு. ஒருவேளை இவரோட ஸ்பாட் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு இவர் காரணம் கிடையாது, இவர் தான். T20ல இவருக்கு போதுமான சான்சஸ் கொடுக்கப்பட்டாலும் அவரோட பொட்டன்சியலுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸை இவர் கொடுக்கல. பட் ஓடிஐல இவர் நல்லா தான் விளையாடி இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கூட ODI 100 அடிச்சாரு. 56 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் இவரை ODIல இருந்து தூக்குனதுக்கு காரணம் இவர் கிடையாது, இவர் ஆல்ரெடி அந்த ஸ்பாட்ல இருக்கிறனால தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பாரிசன்ஸ் ரைவல்ரி கிரியேட் பண்றதுலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவரு ஒரு லெஜெண்டரி கெரியர் வச்சிருக்காரு. இவரு IPLல ஒரு லெஜெண்டா தான் இருக்காரு. அதே மாதிரி இவரு இப்ப இந்தியாக்காக சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இவரும் இந்தியாக்காகவும் IPLலையும் சூப்பரா ஆடணும் அப்படின்றத எல்லாரோட விருப்பமும். பட் அதெல்லாம் நடக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.